காய்ஸ் பாத்தீங்கன்னா யாருமே இல்ல தீவுக்கு வந்துருக்கோம். காய்ஸ் பாத்தீங்கன்னா ஜெலிஃபிஷ் தான். என்கிட்ட தான் கப்பல் இருக்கு. பாத்தீங்கன்னா நாங்க எங்க நிக்கிறோம் பெட்டிக்குளோ டவுன்ல இது மெட்ரோ செட்டுக்கு பக்கத்துல நல்லா இருக்கு. இந்த இருக்கு உடுப்பு கடைக்கு முன்னுக்கு தான் இருக்குது இந்த கடை. வேற லெவலா இருக்கு, நல்லா போட்டு தந்துருக்காங்க. ஹாய் மக்களே, நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்டா மட்டக்களப்பு லைட் ஹவுஸ்ல நிக்கிறோம். இன்னைக்கு போட் ரைட் ஒன்று போக போறோம். ஐயா என்ன மாதிரி போட் ரைட் வந்து 3000 ரூபாய் வந்து எக்கோ பார்க்கு போறோம். சரியா பக்கத்துல சின்ன இது போன் ஐலண்ட் வந்து இந்த ஆத்து நடுவுல ஒரு தீவு ஒன்று இருக்கு. அந்த தீவை சுத்தி அப்படியே மோட்டாருக்கு எக்கோ பார்க்க வேணா 5000 8 பேர் போகலாம். 8 பேர். இது கல்லடி பாலம் மட்டும் போறோம்னா 9000 ரூபா. கல்லடி பாலத்துக்கு 2 போய் திரும்பி வராது. அதுக்கு வந்து 9000 ரூபா. இது வந்து பெட்டிக்குள்ள கேட்டுக்கு போறது காந்தி பூங்கா. அது வந்து ஃபுல்லா போறோம்னா 10000 ரூபா. காந்தி பூங்கா, கல்லடி பழையவாலம், புதுப்பாலம், கோட்டை, ஈஸ்ட் லகுன் ஹோட்டல், இந்த போன் ஐலண்ட், போத்தார பீச், எக்கோ பார்க், இது ஃபுல்லா போறோம்னா 10000 ரூபா போட்டு. 10000 எடுக்கிறது லாபம். இப்படி போறதே முடியாது. அதனால நாங்க 10000 ரூபாய் எடுத்துருக்கோம். போயிட்டு வந்து என்ன மாதிரி அனுபவம் சொல்றோம். பாத்தீங்கன்னா இப்ப நான் ஜெகன் போட்டுருக்கேன். ஆனா ஒரு விஷயம் வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்து போட்ல வேலை போறோம் பாருங்க. ஓகே லெட்ஸ் கோ. என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு பாருங்க. 2 தீவு இருக்கு. எக்கோ பார்க், அடுத்தது பழைய கச்சேரி கோட்டை. ஒல்லாந்தது இப்ப நேர்ல போய் பார்க்க போறோம். கல்லடி என்று பேர் வாரத்துக்குரிய மலை ஒன்று இருக்கு. கல் மலை பாலத்தால கல்லடி பாலத்தை தாண்டி போனா சரியா ஆற்றுக்குள்ள ஒரு 2 மலை ஒன்று இருக்குது. என் பிளாக் பேர்ல் கப்பல் எங்க இருக்குன்னு சொல்லு. அந்த கப்பல் கவுந்துருச்சு. அந்த கப்பலுக்கு ஆயுஸ் கொக்கு தீவா கொக்க காணல கம்மி. கப்பல் இல்லாத கேப்டன் கூட எங்களால இருக்க முடியாது. என் உடல் பொருள் ஆவி எல்லாமே பிளாக் பேர்ல் கப்பல் தான். அந்த பிளாக் பேர்லை திரும்ப அடையறதா. गाइस பாருங்க, இதான் ஈஸ்ட் லகுன் ஹோட்டல். இந்த வியூ வேற லெவல்ல இருக்கா. பாத்தீங்கன்னா गाइस இப்ப நான் போட்ல வந்து கொண்டிருக்கிற டைம்ல ஒரு ஹோட்டல் வந்து பாத்துறேன். அதான் வந்து ஈஸ்ட் லகுன் ஹோட்டல். இங்க வந்து தங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். மண் குதிரைண்டுவாங்க. அதான் மண் குதிரை. அதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க போட்டோ. ஏடா ஹசன்ட கல்யாணத்தை நாங்க இதான் எடுக்கிறது ஐடியா பண்றோம். சரியா, இவதான் ஹசன். மெயினான இடத்துக்கே போயிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து கல்லடி பாலத்துக்கு போக போறோம். அங்கால போயிட்டு என்னென்ன விஷயம் கேட்டு தொடர்ந்து வர பாருங்க. பாத்தீங்கன்னா ஜெலிஃபிஷ் கிடக்குதா. பாத்தீங்கன்னா ஜெலிஃபிஷ் என்ன சார் இது சின்னடா ஃபிஷ். गाइस பாத்தீங்கன்னா ஜெலிஃபிஷ் தான். போதும் வேற லெவல்ல ஒண்ணு செய்யலாம். அது தூக்கி போறா. பழைய ஹோட்டலா இருக்கு பெட்டிக்குளோ. இதுல இருந்தானே இப்ப பெட்டிக்குளோ ஆர்டிஸ்ட் இதுதான் பெட்டிக்குளோல உள்ள ஒல்லாந்தர் கட்டிய கோட்டை. இதற்கு ஒல்லாந்தர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது ஒல்லாந்தர் ஸ்ரீலங்காக்கு வந்த காலத்துல கட்டின கோட்டை. ஆனா எத்தனை ஆண்டு வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமா நினைவில்லை. அதுதான் காந்தி பூங்காவா. முன்னுல போய்தே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் மட்டக்களப்பு காந்தி பூங்கா. இது அந்த ஒல்லாந்தர் போர்த்துகீச காலங்கள்ல இது ஆங்கிலேயர் காலங்கள்லயும் இதற்கான ஒரு துறைமுகமா இறங்கு துறையா பாவிச்சாங்க. அதை வச்சுக்கோனா இல்ல வெட்டிக்குள்ள கேட்டு பேர் வந்தது. பாருங்க, அவர் சொன்ன இடமே தான் வெட்டிக்குளோ கேட். இது காந்தி பூங்கா. காந்தி பூங்காவுக்கு வர எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போட்ல வந்து இறங்கி பாத்தீங்கன்னா இந்த இதான் அந்நேரம் வந்து வெப்பல்ல வர அந்த நிறைய கிரெயின் மாதிரி யூஸ் பண்ணதுதான் இந்த இருக்கு. சரி சார், ஆனா சார் நீங்க போட்டோ ஷூட் எடுக்கிற 155 நாள்
எல்லாம் அடிச்சு வேலையில பண்றாங்க. விஐபி லைட் ஹவுஸ்ல இருந்து இப்ப நான் காந்தி பூங்காவுக்கு வந்திருக்கேன். போட்ல வந்தாலும் உங்களுக்கு ஈஸியான முறையில இவங்க அண்ணாக்கள் நிப்பாட்டி தருவாங்க. உங்களுக்கு சாப்பாடு எதுவும் வாங்க போனாலும் நிப்பாட்டிட்டு நிப்பாட்டி தான் அந்த போயிருக்காங்க. சாப்பாடு வாங்கலாம், ஓலிப்பாங்களா, கூட வாங்கலாம். நீங்க தரிசி செய்யற வேலை கொஞ்சமும் சரி. என்ன நண்பனை கடத்திட்டு வந்து சரி அவர் பிசினஸ் மேல முடிச்சிட்டு வந்து நீங்க என்னையா பிசினஸ் பண்றீங்க? என்ன பிசினஸ் பண்ணாங்க? அவனுக்கு எவ்வளவு ப்ரெஷர் பாருங்க, எப்படி உஜாராடிப்பாவ எனர்ஜி கொடுக்காம எப்படி வண்டி ஓடும். இப்ப நாங்க வந்து கல்லடி பாலமெல்லாம் பார்த்துட்டு திரும்ப போய் கொண்டிருக்கோம். ஃபுல் வீடியோ தொடர்ந்து வரும் பாருங்க. பாத்தீங்கடா காய்ஸ், இதான் கொக்கு தீவு. ஆனா யாரையும் உள்ள விட மாட்டாங்களாம். என்ன காரணம்டா, நிறைய பேர் வந்து அதுல இருக்கிற கொக்குட இனம் வந்து அழிகிறதால. இதுதான் கொக்கு தீவு. முகத்துவார மாட்டுக்களி ஏரியாவுக்குள்ள சரியா கடலும் ஆறும் கலக்கிற ஒரு ஆத்துவாய் முகத்துவாரத்துக்கு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு பறவைகள் சரணாலயம். கிட்டத்தட்ட பறவைகள் சரணாலயம். இதுக்குள்ள ஆக்கள் எல்லாம் மூவாயிரம் நம்ம சுத்தி பார்க்கலாம் இந்த போட்டுல. ஏனெண்டா அதுக்குள்ள மூவ் பண்றதுக்கு எல்லாம் கொடுக்கல. என்னத்துக்கு வண்டி எடுத்து சொல்லிட்டோம்னா இந்த பறவைகள் கலங்கி அதுகள் இதுக்குள்ள தங்காது போயிடும். அப்படி அதுக்கு இடைஞ்சல் அறிக்கை பண்றதுக்காக வண்டி உள்ளுக்க விட மாட்டாங்க. மற்றது பார்க்கலாம். என்ன பாருங்க, இந்த கடற்காகம், வெளிநாட்டு பானைகள் எல்லாம் கடற்காகம். இது சாப்பிடுறது கடற்காகம். பறந்து போகுது மேலால கூட்டல பாய்ச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆறும் கடலும் கடக்கிற இடத்துல நிக்கிறோம். அதை தாண்டி போனாங்க கடல் பாருங்க. இறங்கி இருக்கிறேன்னா அது பட்டை போட்டு இருக்கிற இல்லையா? ஓலை போட்டிருக்கிறது மேல வந்து கடற்துறைக்கு போறாங்க. எல்லாம் வந்து இதுல இருந்து போட்டை வந்து இவங்க இழுத்து கொடுப்பாங்க. இழுத்து கொடுப்பதுக்கு 2000 ரூபா. இப்போ என்ன 1500 இங்கே பாருங்க டிஸ்போஸ் பண்றாரு இது. இதான் நாங்க அந்த போட். இவர் வந்து வெயிலுக்குள்ள கருத்துறாங்க. இதெல்லாம் வந்து போட்டை ஏத்துறவங்க. போட்டை ஏற்றி கொண்டு போய் அங்கே விடுவாங்களாம். இப்போ நான் யூடியூபர் டிக்டாக் இல்லை. இவங்க டிக்டாக் டீம். இவர் டிக்டாக் இல்லாம இருக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அண்ணா என்ன மீன் பிடிச்சிருக்கேன்னு பார்ப்போம். யாரும் இல்லாத தீவில நிக்கிறேன் காய்ஸ். இப்படி போட்டதான் பார்ப்பாங்க. முரல் என்ன இது? முரலா இது? சின்ன கம்மி வீசலாமா இல்ல? பாத்தீங்கன்னா இந்த மீனை ஒரு ஆடையை போட்டு இப்ப கரையில வீசுறாங்க. என்ன மீன் சொல்றேன் பாவம் காய்ஸ். தேரல் 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 இங்க தேரல் என்ற அறையிலே இருக்குமா மீன்? இந்த ஒரு வீசி தேர் மீன் பட்டுக்காண்டு பாப்போம். பட்டுக்கா மீன் பட்டு என்ன பரவாயில்லையே. ஓ பாப்பா என்ன மீன் பட்டுருக்கு. ஒரு ஊர்லயும் ஒரு பேர் சொல்றாங்க. வந்தேன்னு சொல்லக்கூடாது ஐயா. வீடியோல போடுறோம், யூடியூப்ல போட்டுடுவோம். எவ்வளவு நேரம் காத்து கொண்டு பாத்தீங்கன்னா இப்ப அந்த மீனை வந்து ஐயா இழுத்து கொண்டிருக்கு. என்னென்ன மீன் பிடிபட்டுருக்குன்னு பாப்போம். பாத்தீங்கன்னா இந்த பூங்கா எக்கோ பூங்கா, சூழலியல் பூங்கா, எக்கோ பார்க். இதான எக்கோ பார்க் சூழலியல் பூங்கா. எங்கட மட்டக்களப்புல ஃபேமஸான முகத்துவாரம் லைட் ஹவுஸ் என்ற ஏரியாவில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு தீவு மாதிரி. எங்க அப்பதை பார்த்தோம் கொக்கு தீவுன்னு சொல்லி. அதுக்கு ஆப்போசிட் லெஞ்சால் இருக்குது. அது கிட்டத்தட்ட அதுவும் ஒரு சரணாலயம் ஆகித்தான். இயற்கையா பனை மரங்கள், சவுக்கு மரங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு காடு. பாருங்க இஞ்சால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா லைட் ஹவுஸ். மட்டக்களப்புல மிக மிக ஃபேமஸான இடம். அந்த லைட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. நாங்க உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம். நம்ம அந்த ஜானக்காவலுக்கு அடிக்கிற அந்த பறன் மாதிரி எல்லாம் இருந்தது. காய்ஸ் பாத்தீங்கன்னா யாருமே இல்லாத தீவுக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த மெலிஞ்ச ஜானை. யானை ஒட்டகம். கடைசியா வந்து நாங்க ஒரு மாதிரி போயிட்டு வந்துட்டோம். 2 hour வீடியோ எடுத்திருக்கோம். ஃபுல் வீடியோ வரும், பறக்காம பாருங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் அமைச்சு விடுங்க.